அமெரிக்காவ பொறுத்தவரையும் என்னைக்குமே அப்படி செக் வச்சுக்கிட்டே தான் ஒரு விஷயத்த நகர்த்துவாய்ங்க. இது நல்லா தெரிஞ்சனால தான் இந்தியாவும் பேரலரா பல விஷயங்கள ரெடி பண்ணனால, இன்னைக்கு அமெரிக்கா அப்படி ஒரு சுக்கு நூறா உடைஞ்சு சிதர்ற நிலைமையில நிக்குது. அப்படி என்ன இந்தியா பண்ணுச்சு, அமெரிக்கா பண்ணுச்சுன்னு நம்ம கேட்கவே வேணாம். இந்திய பிரதமர் அமெரிக்கால இருக்கார். முதல் விஷயம் அமெரிக்காக்குள்ள யார் போனாலும் சரி, பெரிய அளவு அக்ரீமெண்ட் சைன் ஆகும். அதுல டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கும். இது ஊரறிஞ்ச உண்மை. அதுலயும் சமகாலம் அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். சீனாவ நோக்கி அமெரிக்கா போகுது. சீனாவை நோக்கி இந்தியாவும் நகருது. அப்ப ஆயுதம் தேவை அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு அடிஷனல் விஷயம் என்ன அப்டின்னா, ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே ரஷ்ய ஆதிக்கம் தான் இந்தியால ஜாஸ்தி. அத உடைச்சு உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அமெரிக்காவுக்கு பெரும் போராட்டம் தான். அப்படி உடைச்சு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தியா சுயசார்பை நோக்கி போகுது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் மைலேஜ் எடுக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அமெரிக்கா என்ன செய்யும்? ஒரு செகண்ட் நம்மள கழுத்த பிடிக்கும். அடுத்த செகண்ட் கால்ல விழுகும். இந்த மாரி பல விஷயங்கள செய்யக்கூடிய உக்கிரமான நேரம். அதத்தான் அமெரிக்காவும் செஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, இந்திய பிரதமர் அங்க வருகை தரும்போது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு சம்மன் அனுப்புனாங்க. இது எவ்வளவு பெரிய சேட்டை. இந்த சேட்டை மட்டும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி போய் இறங்குறக்கு கொஞ்ச நேரங்களுக்கு முன்னாடி அங்க உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகள், காலிஸ்தான் பிரிவினைவாதி அமெரிக்காவை கேட்டா, அவன் எங்க நாட்டு பிரஜைப்பா, டூவல் ஷிப் வச்சிருக்கான், கனடா பிரஜை, அமெரிக்க பிரஜை அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அந்த நபர்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கார்கள். அவங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க? காலிஸ்தானை பத்தி தான் கோரிக்கை வைப்பாங்க. இந்தியா இங்க அமெரிக்கால வாழக்கூடிய எங்க ஆளுகளை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இந்த சந்திப்பை இந்த பர்ட்டிகுலர் நேரத்துல டிசைன் பண்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது. அந்த சம்மனும் சரி, இந்த சந்திப்பும் சரி, இந்தியாவுக்கு மறைமுக ஒரு பிரஷர் தான். காரணம், அமெரிக்காவோட இயல்பே ஒழுங்கான முறையில அணுக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கொள்ள லாபம் வேணும், ஒட்டுமொத்த மைலேஜும் தனக்கா வேணும், ஏ டு இசட் மார்க் பண்ணி மைலேஜ் எடுக்கணும்னு பார்க்கக்கூடிய நாடு இப்படிதான் செய்யும். இதான் அவர்களோட வரலாறு. இனி வருங்காலங்கள்ல இப்படிதான் பயணிப்பாங்க. இப்படி 2 செக்குகளை வச்சுதான் நம்ம உள்ளுக்குள்ள நுழையிற காலகட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா டிசைன் பண்ணி வச்சுது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அதை ரொம்ப சிறப்பாவே செஞ்சுட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பெரிய அளவுல டிஃபென்ஸ் டீல் ஓடும். முக்கியமா நெறைய ப்ராஜெக்ட்டுகள அவங்க ஹோல்ட்ல தான் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு தரக்கூடிய நெறைய டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட் ஹோல்ட்ல இருக்கு. இழுபறியில இருக்கு. ரேட் பணிய மாட்டேங்குது. இந்த மாரி பல விஷயங்கள். ரேட்ட குறைச்சு வரமாட்டேங்கிறாய்ங்கங்கிறது ஒண்ணு. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு வரமாட்டேங்கிறாய்ங்கங்கிற சில ப்ராடக்ட் லிஸ்ட். சில ப்ராடக்ட் லிஸ்ட் ஏன் எதுக்குன்னே தெரியாம ஹோல்ட்லயே வச்சிருக்காய்ங்க. இத தரலாமா? வேணாமா? இல்ல லேட்டா தருவோமா? இல்ல 2, 3 அப்கிரேட் வெர்ஷன கழட்டிட்டு தருவோமா? இந்த மாரி பல விஷயங்கள யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு, "நீ தராம போ" அப்படிங்கிற மாரி, பிரான்ஸ்ல இருந்து 100% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட நியூக்ளியர் சப்மரைன் ஆகட்டும், ஏ டு இசட் மிசைல் புரோகிராம், ட்ரோன் புரோகிராம் எல்லாமே டீலுக்கு தயார் அப்படிங்கிற செய்திய படார்ன்னு கிளப்பி விட்டோம். அதுல இருந்து பிரான்ஸ்ல இருந்தே வர வச்சுட்டோம். இது அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காது. காரணம், அமெரிக்கா இந்த மாதிரி டிஃபென்ஸ் டீலை ஸ்மூத்தா முடிக்க தான் 2 செக் வச்சுச்சு. அஜித் தோவலோட செக்கை பொறுத்தவரை தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு கூப்பிட்டே மிரட்டிட்டோம். அடுத்து இந்த பயங்கரவாதிகள் சந்திப்பெல்லாம் உன் நாட்டுக்குள்ள நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, அது என் காதுக்கு வரவாம பார்த்துக்கப்பா, இல்ல அதுக்கும் நான் கூப்பிட்டு மிதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இயல்பா மிரட்டிட்டு போயிட்டோம். இப்படி 2யும் செஞ்சுட்டு இந்த ஷாக் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, இதுல பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்படிதான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு விற்க போனப்ப அமெரிக்கா குறுக்க பூந்து வித்துருச்சுன்னு பிரான்ஸ் ஒரே அடியா பயங்கர சண்டைக்கு போயிருச்சு. பிரான்ஸை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் பிரிட்டனும் போராடி தான் பிரான்ஸை சமாதானப்படுத்தினார்கள். இருந்தாலும் பிரான்ஸுக்கு அந்த கோபம், வன்மம், நமக்கு கிடைக்காம டீலை இவனுங்களே முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா வெறியும் இருக்கும்போது தான் உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. உக்ரைன் யுத்தம் அதாவது நம்மளோட பிராந்தியத்துல நடக்குது. ஆனா விக்கிறது பூரா அமெரிக்க ஆயுதங்களா இருக்கு அப்படின்னு அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நிக்கக்கூடிய காலகட்டம். இப்ப இந்த மாதிரி 100% டிரான்ஸ்ஃபர் 1, 2 விஷயத்துக்கு கிடையாது. ஏகப்பட்ட விஷயத்துக்கு அப்படின்னு வந்து நிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்க ஆயுதங்கள் வேற, பிரான்ஸ் ஆயுதங்கள் வேறன்னாலும் டிஃபென்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்தியா கிட்ட அணுகும்போது டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இல்லாம அணுக முடியாது. அதுக்கு முக்கியமான ஆட்கள், பிளேயர்களே ஒத்துக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தூள் கிளப்பக்கூடிய விஷயம்.
அதுவும் இந்த சந்திப்பு நேரங்கள்ல நடக்கும்போது, அமெரிக்காவுக்கு ஒரு தூக்கி தான் போட்டிருக்கும். அமெரிக்கா இறங்கி தான் வரணும். இப்ப டெக்னாலஜி ஷேரிங் இதுக்கு இதுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இதுக்கு தரேன்டா அப்படின்னு இறங்கி தான் வரணும். அதே மாரி இந்தந்த விஷயங்கள டிலே பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, டிலே இல்ல. இதான் உண்மையான டிலே. இத குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து தான் தீரும். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அதே மாரி தான் அடுத்த கட்ட விலை. அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு அதுக்கடுத்து ஒரு 30, 40 ஆண்டுகளுக்கான ப்ராஃபிட்டு எல்லாத்தையும் வச்சு தான் குடுப்பாய்ங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற எண்ணம் இந்நேரம் வெள்ளை மாளிகைக்கு ஓடியிருக்கும். இப்படி அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடிய இந்தியாவுக்கு செக் வச்சு வேலைகள முடிக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்த அமெரிக்காவுக்கு, உள்ளுக்குள்ள போய் நின்னுக்கிட்டு, நம்ம வச்சிருந்த ஒவ்வொரு விஷயத்தையா உருவ ஆரம்பிச்சிருக்கோம். அதுல முதல் விஷயம் பிரான்ஸ் வெடிச்சது. இதுலயே அமெரிக்கா ஆஃப் தான். ஏன்னா மெயின் டிஃபென்ஸ் டீல் தானே. அதுக்கு அடுத்து வர்றது பூராமே அமெரிக்க குடுமி நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா, சீனாவ நோக்கி நகர்த்துற விஷயங்கள் தான். அதுக்கு அடுத்து வர்றது ரஷ்யா, உக்ரைன் விவகாரம் அப்படிங்கிறது, இங்க 2 பேருக்கும் ஈக்குவலான நிலைப்பாடு தான். அதனால அதுல போய் யாரும் பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்க போறதில்ல. ஆக மொத்தம் அமெரிக்காவோட வரலாற்றிலேயே பெரிய அளவு உள்ளுக்குள்ள போய் சம்பவம் பண்ணிக்க கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா தான். சமகாலங்கள்ல இந்தியா மட்டும் தாங்கிறது எதார்த்தமான உண்ம.